அல்லேலூயா. சாந்தாகிய இறை வார்த்தையிலே நிலைத்திருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. நம்முடைய தனித்துவம் அதிலே தெரியணும். நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன். ஒரு ராஜா தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அடிபிடி சண்டைகள், வாக்குவாதங்கள் எல்லாம் இருந்துச்சு. ஒரு ராஜாவின் கொடையின் கீழே அந்த மக்கள் எல்லாரும் இருந்தாங்க. எல்லாம் சுபிட்சமாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது. ராஜா நல்ல அரசாட்சி கொடுக்கிறார். அந்த மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ராஜா செய்து கொடுத்திருக்கிறார். ஆனா அந்த பட்டணத்துக்குள்ள, அந்த தேசத்துக்குள்ள இருக்கிற ஒரே பிரச்சனை என்ன தெரியுமா? இப்ப நம்ம ஊர்களில் பிரச்சனை இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனை தான். நீ பெரியவனா, நான் பெரியவனா, என் நம்பிக்கை தான் பெருசு, ஓ நம்பிக்கை தான் பெருசு. இந்த பிரச்சனை மட்டும் அதுல வந்துச்சு. தன்னுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற மக்கள் ஒரு 4 பிரிவாக பிரிந்து இருந்தார்கள். ஒரே ராஜாவுக்குள்ள தான் இருக்கிறாங்க. ஆனா 4 என்ன செஞ்சிருக்கிறாங்க? 4 பிரிஞ்சாலே ஆபத்து தான். ஒரே ராஜாவுக்குள்ள இருக்கிறோம்னா எப்படி இருக்கணும்? ஒரே ராஜாவு வார்த்தையில எல்லாருமே நிலைச்சு நிற்கணும். பிரிவு என்பது சாத்தான் உண்டாக்குவது. பிரிவு என்பது யார் உண்டாக்குவது? சேர்க்கிறது யாரு? தேவன் தான் என்ன செய்யறாரு? சேர்க்கிறார். சேர்க்கிறது தேவன், பிரிக்கிறது யாரு? பல சமயங்களில் நம்ம பிரிச்சு 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 சாத்தானுக்கு என்ன செய்யறோம்? சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு இருக்கிறோம். சாத்தான் வடிவேல் காமெடியை பார்த்து ரசிக்கிற மாதிரி இன்னைக்கு விசுவாசிகளுடைய வேலையை பார்த்து என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? ஜாலியா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறான். என்டர்டைன்மெண்ட்டே நீங்க தான் பிசாசுக்கு தெரியுமா? ரொம்ப ஹாப்பியா இருப்பான். ஏன்னா நீங்க பிரிஞ்சு 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 இருக்கும்போது அவனுக்கு என்ன இருக்கும்? கொண்டாட்டம் கொண்டாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். என்னையுமே ஒன்று சேருகிற இடம் தான் பிசாசை அவமானப்படுத்துகிறோம், வெக்கப்படுத்துறோம். நம்ம பிசாசை கட்டியெல்லாம் ஜெபிக்கணும். பிசாசை வெக்கப்படுத்தணும், பிசாசு ஓடணும்னா நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமை இருந்தாலும் என்ன செஞ்சிடும்? ஓடிடும். அதெல்லாம் அந்த ஒற்றுமை இன்னைக்கு என்ன செஞ்சிடணும்? வரணும். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்துக்குள்ள பாருங்க 4 பிரிஞ்சிருந்தாங்க. இப்படி வச்சுக்கலாம். இது ஒரு குரூப்பு, இது ஒரு மார்க்கம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் ஆராதிக்கிற கடவுள் தான் உண்மையான கடவுள், நாங்க கும்பிடுற கடவுள் தான் உண்மையான கடவுள் அப்படின்னு இவங்க சுத்திட்டு இருக்கிறாங்க. இங்கிட்ட ஒரு பெரிய குரூப், நம்ம குரூப்னு வச்சுக்கோ. இவங்க என்ன செய்றாங்க? நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தான் பெரிய தேவன், மகத்துவமான தேவன் நாங்க தான். இங்கிட்ட ஒரு குரூப் சொல்லுது, இல்ல 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 நாங்க கும்பிடுற கடவுள் தான் பெரிய கடவுள். பின்னால ஒரு குரூப் சொல்லுது, இல்லையா இந்த 3 பேர் சொல்றதெல்லாம் போய் நாங்க தான். சரி, ராஜா கூப்பிட்டாரு, எல்லாம் ஒண்ணா வாங்க, மரத்தடிக்கு என்ன செஞ்சிருங்க, ஆலமரத்தடிக்கு வாங்க, பஞ்சாயத்து வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. எல்லாம் குபு குபுன்னு வந்துருச்சு. எல்லாம் குரூப்பா பிரிஞ்சிருக்கிறான். ஒரே ராஜாவுக்கு கீழே இருக்கிற சாம்ராஜ்யம் தான் 4 நம்பிக்கைகள் 4 உடஞ்சு பிரிஞ்சிருச்சு. இப்ப எல்லாம் அங்கங்க குரூப் குரூப்பா உட்கார்ந்துருக்கிறான். ராஜா பார்க்கிறாரு, இப்ப அறிவிக்க விடுக்கிறாரு, நான் எல்லாரையும் விசாரிப்பேன், யார் கடவுள், மேலான கடவுள், உண்மையான கடவுள் அப்படின்னு நீங்க இந்த பஞ்சாயத்துல நிரூபிச்சிட்டீங்கன்னா, அதை உங்க வாதத்தினால ஜெயிச்சிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் அந்த மதத்தை, அந்த மார்க்கத்தை என்ன செஞ்சிடும்? நான் அதற்கு சட்டம் போட்டு விடுகிறேன். எப்படி கான்ஸ்டான்டின் ரட்சிக்கப்பட்ட உடனே அன்னைக்கு ரோமர்கள் எல்லாரும் இயேசுவை என்ன செஞ்சிட்டாங்க? ஒரு ராஜா ரட்சிக்கப்பட்டார்னா அந்த தேசமே ரட்சிக்கப்பட்டுரும். இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மதிப்பு மரியாதை எல்லாம் வந்தது கான்ஸ்டான்டின். அதுக்கப்புறம் என்னென்னமோ நினைச்சு வச்சுக்கலாம், ஏகப்பட்ட பஞ்சாயத்துக்கு அப்புறம் ஆகிப்போச்சு. ஆனா ஒரு மன்னன் ஒரு சட்டத்தை போட்டு விட்டால் அவ்வளவுதான். சொல்லிட்டாரு, நீங்க உங்க கடவுள் தான் பெரிய கடவுள்னு நிரூபிச்சு காட்டிட்டீங்கன்னா, இந்த என்னுடைய சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்கிற எல்லா மக்களும் அந்த மார்க்கத்தை பின்பற்றும். நான் எழுதி என்ன செஞ்சிருவேன்? இந்த கடவுளை தாண்டா வழிபடணும். பைபிள் பார்க்கிறோம்ல, தானியேலின் கடவுளே தேவன், ரட்சிக்கிறவரும் மீட்கிறவரும் அவரே. இந்த சாம்ராஜ்யத்தில் தானியேலின் கடவுளை பார்க்க யாரையும் வணங்கக்கூடாதுன்னு சட்டம் போட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி போட்டுருவேன் அப்படின்ட்டு. வாய்ப்பு கிடைச்சிருச்சுடா. எல்லா வேட்டியை மடிச்சு கட்டு வந்துட்டான். எல்லா வேட்டியை மடிச்சு கட்டு இங்கிட்ட ஒரு குரூப்ட்ட, ஐயா நீங்க எந்திரிச்சு நில்லுங்க, உங்க கடவுள் எதிலே பெரியவர் அப்படின்னு சொல்லுங்க அப்படி பாருங்க. கூட்டமா எந்திரிச்சு நிற்கிறாரு. அதுல ஒரு முன்னால ஒரு தலைவர் வர்றாரு. ஐயா நன்றாக இந்த கூட்டத்தில் நோக்கி பாருங்கள், நாங்கள் வணங்குகிற கடவுள் மிகப்பெரிய கடவுள், வல்லமையான கடவுள், அநேக அற்புதங்களை நன்மைகளை செய்கிற கடவுள். நாங்க அப்படி சுத்தி வருவோம், அப்படி அது எடுப்போம் இது எடுப்போம் எல்லாம் போவோம். எங்க கடவுளை பார்த்தீங்கன்னா எங்களை ரொம்ப ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. ஏன்னா நாங்க வழிபடுற கடவுள் என்ன கடவுள்? ஆரோக்கியத்தின் கடவுள். கடவுள்லே ஸ்பெஷல்லாம் இருக்குது. கடவுள்ல ஸ்பெஷல் கடவுள்கள் என்ன செய்யுது? ஆரோக்கியத்துக்கு தனியா ஒரு கடவுள், ஆசீர்வாதத்துக்கு தனியா ஒரு கடவுள், அப்புறம் எதுக்கோ கடவுள். இனி இயேசுவை அப்படி மாற்றி வச்சிருக்கிறாங்க. சிலுவையில் தான் அவர் நமக்காக பிச்சு எடுக்கப்பட்டார்னா, இன்னைக்கு உபதேசத்தில் போட்டு இயேசுநாதரை பிச்சு பெடல் எடுத்து நிறையா நடக்குது.
அப்போ வந்து அவங்க சொல்றாங்க, எங்க மார்க்கத்தில் பாருங்க ஐயா, இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் இருக்கோம், எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆரோக்கியமா இருக்கு ஐயா, எங்களுக்குள்ள எந்த வியாதியும் இல்லை, சுகபலனா இருக்கிறோம், 100 வயசுல வாழ்ற கிழவெல்லாம் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க, தடி எடுத்துட்டு, எங்க கடவுள் எங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார் அப்படின்னு. ராஜா பார்த்தாரு, அப்பதான் பார்க்கறாரு, ஆமா இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க பூரா நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாங்களே, திடகாத்திரமா புஷ்டியா இருக்கிறாங்களே, முகத்தை பார்த்தாலே தெரியுதே, அடடா 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 அப்படின்னு என்ன செய்யறாரு, அப்படியே மெச்சி அப்படியே போறாரு. ராஜா எந்திரிச்சு, இவர்கள் வணங்குகிற கடவுள் தான் உண்மையான கடவுள் போல நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து வலுவான காரியத்தை கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்ல போகும்போது இந்த குரூப் எந்திரிச்சு, ஐயா ஐயா நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க, என்ன அவசரப்படுறீங்க, எங்க தரப்பு நியாயத்தை என்ன செய்யுங்க, கேளுங்க ஐயா நீங்க கொஞ்சம். ஆமா சரி ரைட்டு, சொல்றது சரிதான், உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. இந்த தரப்பு மக்கள் எதிர்த்து சொல்றாங்க, ஐயா அவங்க மக்கள்கிட்ட என்ன இருக்கலாம், ஆரோக்கியம் இருக்கலாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுற மாதிரி இருக்குது. ஆனா எங்க மக்கள்கிட்ட என்ன இருக்குது, கொஞ்சம் ஆரோக்கியம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா அவர்களை விட நாங்க பாத்தீங்கன்னா பணக்காரர்களா இருக்கிறோம். இது பணக்கார குரூப், பணக்கார குரூப். இவங்க எங்க கடவுள் ஆசீர்வாதத்தின் கடவுள், எங்க கடவுளை ஆராதிக்கிற இந்த மக்கள் பூரா எப்படி இருக்கிறாங்க, கோடீஸ்வரர்களாக கோடீஸ்வரிகளாக இருக்கிறாங்க. நல்லா பாருங்கய்யா, எங்க கடவுளை கும்பிடுறவங்க பூரா சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க. எங்க கடவுளை ஆராதிக்கிறவங்க பாருங்க, செல்வ செழிப்போட வைடூரியம், கழுத்திலேயே பாருங்களேன் ஒரு 10 கிலோ தொங்குது, எல்லாரும் கழுத்துலையும் பாருங்க ஒரு 12 கிலோ 20 கிலோ வரைக்கும் என்ன செய்யுது. ராஜா பார்த்தாரு, ஆமா இந்த பக்கத்து இருக்கிறவங்க ரொம்ப செழிப்பா தான் இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்தின் கடவுள் அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு போலயே, முகத்திலையும் சந்தோஷம் தொங்குது, கழுத்துலையும் அவ்வளவு தொங்குதே சரப்பணி எல்லாம். ஆமா நம்ம ராஜ்யத்தில் இந்த கடவுளை கும்பிடுறவங்க எல்லாம் நல்லா மேன்மையா தானே இருக்கிறாங்க. உடனே இதுல இம்ப்ரெஸ் ஆயிட்டார். இப்ப ஓகே, ஆரோக்கியம் சொன்னாலும் இன்னைக்கு காசு இருக்கிறவன் தானே உயர்ந்தவன். காசு இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலையும் போய் என்ன செய்யலாம், நோய் வந்துச்சுன்னா பார்த்துடலாம். இவங்களுக்கு நோய் வந்துச்சுன்னா எங்க போய் பார்ப்பாங்க, காசு இல்லையே இவங்க கிட்ட அப்படின்னு ராஜா அப்படியே இங்க திரும்பி சாய ஆரம்பிச்சாரு. ஓகே இவங்களுக்கு கொடுத்துடலாம், இவங்க கடவுள் தான் நம்முடைய சாம்ராஜ். முன்னால எந்திரிச்சவங்க பெரும் கூட்டம் எந்திரிச்சு, நம்ம ஆளுக்க, ஐயா நிப்பாட்டுங்க 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 நிப்பாட்டுங்க, அவசரப்பட்டாதீங்க ஐயா, எங்க மக்களை நோக்கி பாருங்க, எங்க மக்கள்கிட்டையும் ஆரோக்கியமானவர்கள் என்ன செய்யறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்க மக்கள்கிட்டையும் ஓரளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, நல்லா பாருங்க. ஆனா இந்த 2 குரூப்பு கிட்ட இல்லாத ஒரு மேன்மை எங்க கிட்ட இருக்குது, எங்க கடவுள் கொடுத்திருக்கிறாரு. என்ன தெரியுமா, எங்களுக்கு எல்லாருக்கும் பாருங்க அரசாங்க பதவியில் இருக்கிறோம். நாங்க யாரு, அரசாங்க பதவியில் இருக்கிறோம் ஐயா. எங்க குரூப் மக்கள்லாம் ஞானத்துல பெரியவங்க, அறிவுல பெரியவங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல அரசாங்க பணியில. நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு முதலமைச்சரா இருக்கிறவர் கூட யாரு, எங்க ஆள் தான், எங்க ஆள் தான். பாருங்க உங்களுக்கு ஆலோசனை சொல்றாருல ஒருத்தர், அவர் எங்க ஆள் தான். உங்களுடைய அரசாங்க பதவியில முக்கியமான பொறுப்பில் இருக்கிற எல்லா நபர்களும் எங்க ஆட்கள் ஐயா. எல்லாருக்குமே அரசாங்க பதவி கிடைச்சிருக்குது. அவசரப்பட்டாதீங்க ஐயா, உங்களுக்கு சேவை செய்யற ஆள் கொஞ்சம் பார்த்து, உங்களுக்கு தெரியாத சட்டம் இல்லை, அதனால எங்களை என்ன செய்யுங்க, கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அரசாங்கத்தை அமுல்படுத்தி விட்டுருங்க ஐயா. நம்ம தான் ஆசைப்படுறோம், இந்த தேசம் ஆண்டவர் என்ன செஞ்சிடாதா, அறிந்திராதா, எழுப்புதல் உண்டாயிராதா. எழுப்புதல் கூட்டம் நடத்துற கும்பல் நிறைய இருக்குது, அது பல வருஷமா எழுப்புதலை நோக்கி ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. எழுப்புதற்காக ஓடி 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 ஓடுறோம். எழுப்புதல் எப்போ வரும், ஜெபம் பண்ணா வந்துருமா, எழுப்புதல் ஜெபம் பண்ணா வந்துருமா. எக்ஸாம் வருது, 100க்கு 100 எடுக்கணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தால் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கிடுவோமா. ஜெபம் தேவையா, ஆனா என்ன பண்ணணும், அதுக்காண்டி செயல் வீரர்களாய் மாற வேண்டும். ஒரு காலத்தில் செயல் வீரர்கள் அப்படின்னு தேவனுடைய மிஷனரி ஊழியத்தை செஞ்சவங்களா இருந்தாங்க. செயல் வீரர்கள், ஜெப வீரர்களாக நம்ம இருக்கணும், அதே சமயத்தில் செயல் வீரர்களாக நம்ம என்ன செய்யணும். ஜெப வீரர்களாக இருக்கிற மக்கள் இன்னைக்கு செயல் வீரர்களை காணோம், செயலையே காணோம். இன்னைக்கு நான் ஐயாவை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த காலத்திலையும் எல்லா மாதிரி நம்மளும் உட்காந்துடலாம் அப்படின்னு நினைக்காம கிராம ஊழியத்துக்கு போறாராம். எல்லாத்தையும் கூட்டிட்டு வாங்கையா போவோம் கிராம ஊழியத்துக்கு, என்ன உட்காந்துக்கிட்டு இப்படியே ஆராதனை அது இது நடத்திக்கிட்டு போவோம். இயேசுவை அறியாத மக்களுக்கு செயல் வீரராய் இங்க சபையில உட்காந்துட்டு எழுப்பும் ஆண்டவரே, ரட்சிக்கும் ஆண்டவரே, கிராமங்கள் பாலாய் போகிறது, கண்ணீரை வடிச்சு என்ன எழும்பி போய் சொன்னாதான் ஐயா ரட்சிக்கப்படுவாங்க. அறிவிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கிறிஸ்துவை அறிந்து கொள்வார்கள் அவர்கள். ஆண்டவர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க சொன்னாரா, எல்லாத்தையும் நான் ரட்சிச்சிருவேன்னு. ஆண்டவர் நம்ம ஃபர்ஸ்டே வாசிச்சோம், என்ன சொல்றாரு, புறப்பட்டு போங்கள், உலகமெங்கிலும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள்,
என் வார்த்தைகளை அவர்களுக்கு போதித்து அந்த வார்த்தையிலே நிலைநிறுத்துங்கள். இதுதான் இயேசு பூரணமாய் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து, அப்போஸ்தலர்களை பார்த்து போதித்த வார்த்தை. இன்னைக்கு உட்கார்ந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன? ஜெபத்தோடு கிளம்பிருங்க ஐயா. ஜெபம் அரை மணி நேரமா இருந்தா செயல் 1 மணி நேரமா இருக்கணும். அல்லேலூயா. அதனாலதான் வசனம் இப்படி சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே இல்லையா, இதில் இருக்கான், பலத்திலே இருக்கிறது. பலவான்களை தேவன் தேடுகிறார். செயல்படுகிற செயல் வீரர்களை தேவன் இன்னைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார். சும்மா உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஆளுக்கு இன்னைக்கு என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வாய்ப்பேச்சு வீரர்கள் வாழ்வீச மாட்டார்கள். வாய்ப்பேச்சு வீரர்கள் என்ன செய்ய மாட்டாங்களா, வாழ்வீச மாட்டார்கள் மாதிரி இருக்கக்கூடாது. தைரியமா எழும்பி தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், அறிவிக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக இருக்கணும். இப்ப ராஜா பார்க்கிறாரு, ஆமா இந்த பெரிய கூட்டம் நம்ம சேனையில் முக்கியமான தலைவர்களாக இருக்கிறாங்க, நல்ல கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, எல்லாம் டீச்சர் இன்ஜினியர் எல்லாம் என்ன செய்யுது, எல்லாம் நல்லா இருக்குது. இவர் உடனே இம்ப்ரெஸ் ஆயிட்டார். ஆமா நல்லா பரவாயில்ல, இவங்களுக்கு ஆதரவா இருந்தால் தான் நமக்கு லாயலா இருப்பாங்க, நம்ம அரசியல்வாதிகள் மாதிரி லாயலா இருப்பாங்க, அதனால இவர்களே என்ன செஞ்சிருவோம், நம்முடைய அரசாங்க மார்க்கமாக அங்கீகரித்து விடுவோம் அப்படின்னு நினைச்சு அப்படி நிற்கும் போது பின்னால் ஒரு குரூப் இருந்துச்சு. கொஞ்சம் குரூப்பாக இருந்தாலும் என்னமோ நம்ம ஊரில் சொல்ல மாதிரி ஏதோ கடுகு சிரித்தாலும் உண்மையிலேயே அந்த மாதிரி இதெல்லாம் எழும்பணும் ஆண்டவருக்காக. அல்லேலூயா. கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்கிறவங்களாக, உலகத்தை அசைக்கிறவர்களாக என்ன செய்யணும், எழும்பணும் இந்த சேனையெல்லாம். அல்லேலூயா. ஆனால் நான் சொல்றது இந்த குரூப் இல்லை, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல போகிறது. இந்த குரூப் என்ன சொன்னிச்சு, எந்திரிச்சு ஐயா நிப்பாட்டுங்க கொஞ்சம் நிப்பாட்டுங்க, அவசரப்பட்டுறாதீங்க ஐயா, அவசரப்பட்டுறாதீங்க. ஆமாம், இந்த தரப்பு நியாயத்தை என்ன செஞ்சிருவோம், நியாயம் தானே. 3 தரப்பு நியாயத்தையும் கேட்ட நம்ம பின்னால் உள்ள நியாயத்தை கேட்காம இருந்தோம்னா அது நல்லா இருக்குமா? நீதினா நியாயம்னா என்னது, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். சரி, இந்த குரூப் என்ன சொல்றதுன்னு கேட்டுருவோம் அப்படின்னு ராஜா அவங்களுடைய வார்த்தை கேட்க பிரியப்பட்டார். இந்த குரூப் எந்திரிச்சு, ஒரு சின்ன கூட்டம் நல்லா எந்திரிச்சு, முன்னால் ஒரு ஆள் வந்தார், கருன்னு நல்லா கருப்பு சட்டை போட்டுட்டு, ஐயா நல்லா பாருங்க, கொஞ்சம் உத்து பாருங்க. இவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, செல்வம் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க என்ன சொன்னாங்க, பதவி பொறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. எங்க ஆட்கள்ல ஆரோக்கியமாவும் இருக்கிறான், செழிப்பாவும் இருக்கிறான், பதவியில என்ன செய்யறான், 3மே இருக்கிறான். நாங்க என்ன குரூப் தெரியுமா, கடவுளே இல்லைன்னு சொல்ற என்ன குரூப் இவங்க, எந்த கடவுளுமே இல்லையா அப்படின்னு சொல்ற குரூப் நாங்க. நாங்களும் புள்ள பெக்கிறோம், நாங்களும் படிச்சு என்ன செய்யறோம், அரசாங்க ஊதியத்துக்கு போறோம், நாங்களும் ஆரோக்கியமா இருக்கிறோம், நாங்களும் பணம் வச்சிருக்கிறோம். எங்க கிட்ட இல்லாத பணமே இல்லை, உங்களுக்கே தெரியும், எங்க கிட்ட இல்லாத பணமே இல்லை. நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றோம். எல்லா ஆசீர்வாதமும் யார்கிட்ட இருக்குது, இவங்க 3 பேர் சொல்ற எல்லா ஆசீர்வாதம் எங்க கிட்ட மொத்தமா இருக்குதுங்கய்யா. ராஜா பார்த்தாரு, ஆஹா ஆமால, இந்த குரூப் என்ன செய்யுது, எல்லாம் ஒண்ணா வச்சிருக்கேன்ட்டு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தூக்கி கடவுளே இல்லைன்னு கொள்கைக்கு வந்துச்சாங்க. புஷ், என்னய்யா நல்ல முடிவா சொல்லுங்கன்னு பார்த்தா அப்படித்தானே இருக்குது. ஐயா நல்லா கவனிங்க, நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் பொதுவாக தான் என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய வார்த்தை இயேசு சொல்கிறார், அவர்கள் நல்லவர்கள் மீதும் பொல்லாதவர்கள் மீதும் ஆண்டவர் என்ன செய்கிறாராம், தம்முடைய மலையை வசிக்க பண்ணுகிறார். நீதி உள்ளவர்கள் மீதும் அநீதி உள்ளவர்கள் மீதும் தமது சூரியனை உதைக்க பண்ணி எல்லாரையும் பொதுவாக தான் அந்த உலகத்தில் ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருக்குது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தன்னை தேடாத பிள்ளைகளுக்கும் நன்மையை வாரி வழங்குகிற ஒரு அன்புள்ள தேவன் தான் நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர். அதனால தான் கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கும் ஆண்டவர் புள்ள வரத்தை கொடுத்திருக்கிறாரு. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கும் ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. கடவுளே இல்லை என்று சொல்லுகிற மனிதர்களுக்கும் நல்ல உயர் பதவிகளை ஆண்டவர் என்ன செய்கிறாரு. அதனால தான் தேவன் நல்லவர்னு சொல்றோம். அவர் தன்னை தேடல போடா அப்படின்னு சீன்லாம் விரட்டல. உலகத்தை பொறுத்த வரைக்கும் தேவன் என்ன செய்கிறாரு, பொதுவாக வைத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகள் மத்தியில், தாம் உரிமை கோருகிற பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக செயல்படுவார். ஏன்னா எல்லா பிள்ளைகளையும் நம்ம நேசித்தாலும் நம்ம பிள்ளைகள் மேலே என்ன செய்வோம், ஒரு பொறுப்பு இருக்கும். நம்மளை அவங்க கண்டிப்போம், அடிப்போம், அதுக்கு நமக்கு உரிமை இருக்கும். அது மாதிரி தன்னை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு பிரத்யேகமாக சில காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பது உண்மைதான். ஆனால் உலகத்திலே கர்த்தர் பொதுவாகத்தான் எல்லா நன்மைகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, வச்சிருக்கிறாரு. கடவுளை தேடாதவங்களுக்கு இந்த நன்மை, அதுதான் கர்த்தர் நல்லவருங்கிறோம். அல்லேலூயா. அது இந்த குரூப்புக்கு என்ன செய்யல, கொஞ்சம் புரியல, அவ்வளவுதான்
புரிஞ்சுக்குவாங்க. எப்போ புரிஞ்சுக்குவாங்க தெரியுமா? நாம கடவுளை உலக தேவைகளுக்காக என்ன செய்யக்கூடாது, தேடக்கூடாது. தேடுன்னு நினைச்சிக்கலாம், அவன் ஜெயிச்சிருவான். உலக தேவையை வச்சு கடவுளை அறிவிக்கணும், கடவுள் அதை தருவார், இதை தருவார், இதை செஞ்சிருவார், அதை செஞ்சிருவார், உலக விஷயமே சொன்னா அவனும் வந்து நிற்பான். எங்களுக்கு ஆண்டு கடவுள் கொடுக்குறாரு, கடவுள் கொடுக்குறாரு இல்ல, இயற்கை கொடுக்குது, நாங்க கடவுளே இல்லைன்னு சொல்றோம், எங்களுக்கு நன்மை வருதான் நிற்பான். அப்ப கிறிஸ்தவர்களுடைய மேன்மை என்ன என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்முடைய மேன்மை என்ன தெரியுமா? இறை வார்த்தையிலே வாழுவது. அல்லேலூயா. வசனத்திலே வாழ்வது, அதுதான் நம்முடைய தனித்துவம். நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், தன்னைத்தானே வெறுத்து சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் நீங்கள் நானும். அதுல தான் நாம் தனித்தவர்கள், வேறுபட்டவர்கள், விசேஷித்தவர்கள். சும்மா விசேஷமானவன் நான் பாடுறது மட்டும் இல்ல, விசேஷமானவனா எப்படி காட்டணும்? வாழ்க்கை. அவங்க தேர்ற மாதிரி நீங்களும் தேடுறீங்க, இவங்க தேடுற மாதிரி நீங்களும் தேடுறீங்க, இவங்க கிடைச்ச மாதிரி நீங்களும் தேடுறீங்க. உங்களுக்குன்னு என்ன தனித்துவம் இருக்கிறது? கிறிஸ்தவத்தினுடைய தனித்துவம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவனுடைய வார்த்தையிலே வாழ்வதுதான் தனித்துவம். நாங்கள் இயேசுவை பின்பற்றவங்க ஐயா, நாங்கள் லஞ்சம் வாங்க மாட்டோம். நாங்கள் இயேசுவை பின்பற்றவங்க ஐயா, உலக ஆசைக்காக என்ன செய்ய மாட்டோம், ஓட மாட்டோம். நாங்கள் இயேசுவை பின்பற்றவங்க ஐயா, எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா, கடவுள் விருப்பத்தை தான் செய்வோம், நன்மை தான் செய்வோம், அன்பை தான் காட்டுவோம், மன்னிப்பை தான் கொடுப்போம். எங்களுக்குள்ள என்ன இருக்காது, செல்ஃப் இருக்காது. எங்களுக்குள்ள கடவுள் விரும்புறது தான் செய்வோம். இதுதான் உங்களுடைய சிறப்பம்சம். இப்படி நம்ம கடவுளுடைய வார்த்தையில் வாழ்ந்துட்டோம்னா இந்த 3 டிக்கெட் தோத்துரும். அல்லேலூயா. 3 டிக்கெட் என்ன செஞ்சிடும், தோத்துரும். ஏன்னா இவங்க எல்லாம் மாம்சத்தில் வாழ்றவங்க, எல்லாம் மாம்சத்துக்காகவே வாழ்றவங்க, மாம்ச இச்சைகளில் இருக்கிறவங்க. அதனால வசனம் இப்படி சொல்லுது, கிறிஸ்துவுக்குரியவர்கள் தங்கள் மாம்சத்தையும் மாம்சத்தின் இச்சைகளையும் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாங்களா, அறைந்திருக்கிறார்கள். சிலுவையில் அறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதிலே தான் நீங்கள் விசேஷித்தவர்கள், தனித்துவமானவர்கள். இந்த உலகம் இதை பார்த்துருச்சுன்னா இந்த ஆண்டவர் தாயா மெய்யான ஆண்டவர் நினைச்சிருவாங்க, ஓடி வந்திருப்பாங்க. ஆனா நிறைய சமயத்தில் இந்த மாதிரி உண்மையான போதகத்தை கேட்கறதுக்கு மக்களுக்கு என்ன இல்லை. நான் ஏற்கனவே இந்த தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல செவித்தினை உள்ளவர்களான வசனங்களை கேட்கிறோம். ஏதாவது பாஸ்டர் ஆறுதலா சொல்ல மாட்டாரா? ஓ மகளே, யார் இந்த சாந்தி, ரொம்ப நாளா கடன் பிரச்சனை இருக்கிறீ, அந்த மாதிரி பேச மாட்டாரா? இவர் வந்து வார்த்தையில நினைச்சிரு, அதுல நினைச்சிரு, இதுல நினைச்சிரு,